த ஹிந்து, இந்தியா டுடே, பிசினஸ் டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இது மாதிரி இந்தியாவினுடைய தலை சிறந்த பத்திரிகை எல்லாத்திலையுமே இந்த எச்சரிக்கையான செய்தி வெளியே வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தையே முடக்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய சில நடவடிக்கைகள் குறித்து நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிற மாதிரி இந்த பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் NBC நியூஸ் பத்திரிகைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அதுல சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறார். இந்த இன்டர்வியூ வெளியே வந்து 24 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதுக்கு கவுண்டராக ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய் குமார் ஹிந்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே மிக முக்கியமான செய்திகள். ஏன் எதுக்காக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி NBC பத்திரிகையில சொன்னார்? இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ரஷ்யாவினுடைய இந்திய தூதரும் கொடுத்திருக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணியான செய்தி ஊடகங்கள் எல்லாத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது குறித்து எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா அவர் NBC நியூஸுக்கு கொடுத்த ஒரு பிரஸ் மீட் தான் அது. அந்த பிரஸ் மீட்ல இந்தியா மீது அக்ரெசிவ் எக்கனாமிக் லிவரேஜ் அப்படிங்கக்கூடிய நடவடிக்கை ஏன் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணி அவர் பேசுறாரு. இந்த ஜேடி வான்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன் அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் அவர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்தப்ப சில முக்கியமான கருத்துக்களை அவர் பேசினார். இதனால ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாச்சு. ஜேடி வான்ஸ் ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவில் இருக்கும்போது ஜெய்ப்பூர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா டு டிராப் நான் டாரிஃப் பேரியர்ஸ், கிவ் கிரேட்டர் ஆக்சஸ் டு இட்ஸ் மார்க்கெட் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அண்ட் பை மோர் அமெரிக்கன் எனர்ஜி அண்ட் மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதாவது கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வரும்போதே இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார். இந்தியா தன்னுடைய சந்தையை திறந்து வைக்க வேண்டும். எதுக்காக சந்தையை திறந்து வைக்க வேண்டும்? அதாவது அமெரிக்காவில் டன் கணக்கில் மக்காச்சோளம் விளையுது, சோயாபீன்ஸ் விளையுது. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான விவசாய பொருட்கள் விளையுது. இது இல்லாம பால் உற்பத்தி, முட்டை உற்பத்தி, கோழி உற்பத்தின்னு எக்கச்சக்கமா நடக்குது. கவர்மெண்ட், அமெரிக்க கவர்மெண்ட் கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கு, பில்லியன் கணக்கில் மானியங்களை கொடுத்து விவசாயம் பண்றாங்க. நம்ம ஒரு விவசாயம் மாதிரி கிடையாது. அங்க பல்லாயிரம் ஏக்கரை ஒரு சிலவங்களே கண்ட்ரோல் பண்ணி பெரிய பெரிய எஸ்டேட்ஸாக விவசாயம் பண்றாங்க. அது ஒரு கார்பரேட். அங்க இந்தியாவிலான 50-60 கோடி மக்கள் விவசாயத்தில் இருக்காங்க. ஆனா அமெரிக்காவில் ஒரே 1% மக்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லாயிரம் கோடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கலிபோர்னியாவினுடைய ஹார்பர் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளத்திலிருந்து சோயாபீன்ஸ் வரைக்கும் வீட்டு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே கடந்த 6 மாசத்துல மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதாவது கடந்த 1 வருஷமாகவே இந்த அமெரிக்காவிட்டிருந்து விவசாய பொருட்களை வாங்கிட்டு இருந்த ஜப்பானா இருக்கட்டும், இல்லை சைனாவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆசியாவில் இருக்கக்கூடிய வியட்நாம் மாதிரியான நாடுகள், பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள், இவங்க எல்லாருமே நிறுத்திட்டாங்க. இப்ப வேற வழியே கிடையாது. சோயாபீன்ஸும் மக்காச்சோளம் வீட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் குவிக்கிறதுக்காக இந்தியாவை தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க அரசு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை நேரடியாக சொல்லாம இந்தியாவை மிரட்டுறதுக்கு வேற ஒரு டூல் அவங்க யூஸ் பண்றாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஜேடி வான்ஸ் 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அதுக்கு பிறகு வெளிப்படையாகவே இந்திய அதிகாரிகளும் சொல்றாரு. இது எல்லாமே 2-3 மாசமா போயிட்டு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் இந்தியா மீது முதல்ல 25% வரி, இப்போ 50% வரியை கொண்டு வந்துட்டாங்க. இது இல்லாம இது மாதிரியான இதை விட மோசமான செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரெசிவ் எக்கனாமிக் லிவரேஜ். எக்ஸாக்டா இந்த வார்த்தையை சனிக்கிழமை அன்னைக்கு NBC பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஜேடி வான்ஸ், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி, பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இந்தியாவின் மீது எக்கச்சக்கமான வரிகளை போடுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ், இந்த அக்ரெசிவ் எக்கனாமிக் லிவரேஜஸ் அப்படிங்கிறது மிக மோசமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிறுவனங்கள், குறிப்பிட்ட வங்கிகள், குறிப்பிட்ட பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குறிப்பிட்ட வர்த்தக கம்பெனி எல்லாத்தையுமே தடை பண்ணி அதை செயல்படவே விடாம தடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 50% வரி இவங்க போட்டாங்க. வர 27ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி அமெரிக்காவுக்கு போறக்கூடிய குறிப்பிட்ட பொருள்களுக்கு 50% வரி. எதுக்காக இவ்வளவு வரி இந்தியா மீது அவங்க போடுறாங்க? நம்ம ஊர்ல இருந்து போகக்கூடிய பொருளுக்கு வரி போட்டா அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆனா இருந்தாலும் ஏன் இவ்வளவு கராரா இருக்காங்க அப்படின்னா, ஏதோ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குறதுனாலதான் உக்ரைன் யுத்தமே நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்தியா மேல பழிய போட்டாங்க. யாருன்னா அமெரிக்கா. இதனாலதான் அவங்க மேல 50% வரி அப்படிங்கிறாங்க. ஆனா சைனா மேல 30% வரி தான். நம்மளை விட, இந்தியாவை விட அதிகமாக ரஷ்யாவை ஆயில வாங்குறது சைனா தான். இது மட்டும் இல்லாம ஆசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் 19%, 20%, 30% வரி. ஏன் இந்தியாவுக்கு மட்டும் 50%? இங்கதான் இதை நீங்க எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஜேடி வான்ஸ் ஏப்ரல் 22ஆம் தேதி ஜெய்ப்பூர்ல, அதாவது இந்தியாவில் பேசின ஸ்பீச் இருக்கு இல்லையா, உங்களுடைய சந்தையை திறந்து வைக்க வேண்டும். இது ஒரு ரிக்வெஸ்ட் இல்ல, இது எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை 6 மாதமாக தொடர்ச்சியாக இந்தியா மீது திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
ரஷ்யாவிலிருந்து ஆயில வாங்குங்கன்னு சொன்னதே இந்த அமெரிக்கா தான். எப்போ 2022 உலக சந்தையில ஆயிலினுடைய விலை இம்பேலன்ஸ் ஆயிடக்கூடாது, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு நீங்க நேரம் ஐரோப்பா நாடுகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதே அமெரிக்கா தான். இது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், அமெரிக்காவினுடைய இந்திய தூதர், இது மட்டும் இல்லாம பல பேர் சொன்னதுக்கான ஆதாரத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய அரசு அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்தந்த தேதியில் இந்தந்த விஷயத்துல இதெல்லாம் அவங்க பேசினாங்க. இது ஒரு பாலிசி. ஆனா இப்ப 3 வருஷம் கழிச்சு திடீர்னு எங்களையே மிரட்டுறீங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? ஒரு பக்கம் இந்திய விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கிற மாதிரி விவசாய சந்தையை திறந்து விட சொல்லி இவங்க மிரட்டுறாங்க. இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. மோடியே வெளிப்படையா பத்திரிகையில பேட்டி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே சொன்னார், எங்களுடைய விவசாய சந்தையை திறந்து விட சொல்கிறார்கள், நாங்கள் முடியாது, திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சோயாபீன்ஸை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்றதுக்காக இந்தியாவினுடைய திட்டக்குழுன்னு சொல்லக்கூடிய நிதி ஆயோக் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இந்த அறிக்கை வந்தோடனே விவசாய சங்கங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த உடனே யாருக்குமே தெரியாம அந்த அறிக்கையை திரும்பி பெற்றுக்கிட்டாங்க. சோயாபீன்ஸ் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ற அந்த ஒரு டிஸ்கஷனை மூடி மறைச்சிட்டாங்க. ஸோ எந்த விதமான எதிர்ப்புமே வரல அப்படின்னா கண்டிப்பாக சோயாபீன்ஸை அமெரிக்காவிலிருந்து வாங்கியிருப்பாங்க. அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் வாங்கினா மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஹிந்தி பெல்ட், பாஜகவினுடைய பெல்ட், இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அழிவாங்க. ஸோ இதனால் கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே நம்ம ஓட் பேங்கே போயிடும், நமக்கு செல்வாக்கே இருக்காது அப்படிங்கிறதுனால உடனே அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் 60% விவசாயிகளை நேரடியாக பாதிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை கொள்முதல் பண்ணக்கூடிய ஐடியாவை இந்தியா ஒட்டுமொத்தமாக கைவிட்டு விட்டது. கைவிடலை அப்படின்னா இந்தியர்கள் மோடியை கைவிட்டுருவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முயற்சிகளை அவங்க கைவிட்டுட்டாங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஜேடி வான்ஸ், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தொடர்ச்சியாக மிரட்டல் விட்டு கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரஸிவ் லிவரேஜஸ் எதுக்கு, இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது குறித்து அவர் பேசும்போதும் வெளிப்படையாக சொல்றார், நீங்கள் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே எதுக்காக எங்க மேல தடை கொண்டு வரீங்க அப்படிங்கிறத மறைச்சிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. இவங்க ரஷ்யாவிலிருந்து நாம் மட்டும் ஆயில் வாங்கல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து எக்கச்சக்கமான பொருட்களை அமெரிக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யாவிலிருந்து எக்கச்சக்கமான பொருட்களை, பில்லியன் கணக்கான மதிப்பிலான பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஐரோப்பிய ஒன்றியம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு, ஆனா அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நயராங்கக்கூடிய ஆயில் நிறுவனம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பாவுக்கு விற்கிறாங்க. அதனால அந்த நிறுவனத்தின் மீது நாங்கள் ஒரு மிகப்பெரிய தடை கொண்டு வரணும்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் தடை கொண்டு வந்துட்டாங்க. இட் இஸ் அ செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸ். ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் மீது இப்ப சொல்றாரு இல்லையா இவர் அக்ரெசிவ் எக்கனாமிக் லிவரேஜ், அது ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. நயாரா நிறுவனத்துக்கு தடை. அந்த நிறுவனத்தினுடைய கப்பல்களோ அந்த நிறுவனத்தினுடைய ஆயில்களோ எதுவுமே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடல் பரப்புக்குள்ள கூட வர முடியாது. ரஷ்யாவினுடைய பல ஆயில் நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வங்கிகள் முடக்கப்பட்டிருக்கு, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் முடக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 150க்கு அதிகமான கப்பல்கள் முடக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸை அமெரிக்காவின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதிச்சிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்தியாவின் மீது இந்த செகண்டரி லெவல் சாங்ஷன்ஸை கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்பானியினுடைய நிறுவனம் எக்கச்சக்கமான கோடி இந்த ரஷ்யன் ஆயில் இறக்குமதி பண்ணி சுத்திகரித்து ஐரோப்பாவில் விற்கிறதுல பெரிய லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது இந்திய மக்களுக்கு லாபம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அமெரிக்காவினுடைய US ட்ரெஷரரே வெளியிட்டார். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பா மார்க்கெட்டில் விற்று கொள்ளை லாபம் அடிப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில முதலாளிகள் மட்டும்தான், அவங்களுடைய லாபத்திற்காக உக்ரைன் யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிச்சு. இது ஒரு வகையில் உண்மையும் கூட. எப்படி அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து சீப்பான ரொம்ப 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 இப்போ 2022க்கு முன்னாடி எவ்வளோ ரூபாய்க்கு குரூடாயில் கிடைச்சதோ அதை விட சீப்பான விலையில, மார்க்கெட்டில் சீப்பான விலையில ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கி பெட்ரோலா மாற்றி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ரிலையன்ஸ் அம்பானி வித்துக்கிட்டு தான் இருக்கிறார். நயாரா நிறுவனம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்திய மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் பெட்ரோல் விலை எல்லாம் குறையல, பட் அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஃபிட் இன்னைக்கு நேற்று பண்ணல, 2022 இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஏன் அமெரிக்கா இதை உடனே நிறுத்தணும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவோடு சில வர்த்தக, அதாவது விவசாய பொருள் வர்த்தகத்தில் கையெழுத்து போட முயற்சி பண்றாங்க. நம்மளுடைய டாரிஃப் பேரியர்ஸ் எல்லாத்தையும் உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு ஒட்டுமொத்தமாக இந்திய சந்தையை திறந்து விட சொல்றாங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப நம்ம மேல இந்த அக்ரெசிவ் எக்கனாமிக் லிவரேஜஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னு அப்படிங்கிற உண்மையை நாம தான் புரிஞ்சுக்கணும். இது வெறும் ரஷ்யன் ஆயில் பிரச்சனை மட்டும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் வெளிப்படையா இந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, இந்தியாவுக்கு எவ்வளவு பெஸ்ட் பிரைஸ்ல ஆயில் தேவையோ அது இந்தியா வாங்கும், ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறத நிறுத்தாது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. சனிக்கிழமை அமெரிக்காவினுடைய துணை தூதர் பேசுறாரு.
இன்னைக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய தூதர், ரஷ்யாவுக்கான தூதர் பேசியிருக்கிறாரு. இவர் பேசுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையான கிரிட்டிசம் பண்ணியிருக்காரு. எதை பத்தி அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் டிபார்ச்சர் பண்றது குறித்தான இந்த பிரச்சனைகள் குறித்து. அவரும் திரும்ப திரும்ப இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக எங்களை டார்கெட் பண்றீங்க? எங்களை விட அதிகமா சைனா வாங்குறாங்க, எங்களை விட அதிகமான பொருளை ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன் இந்த நாடுகள்லாம் வாங்குறாங்க. அவங்களெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களை மட்டும் ஏன் பண்றீங்க? இது ஏன் பயாஸா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமா இருந்தாலும் சரி, இல்ல ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக இருக்கட்டும், இல்ல இந்தியாவினுடைய தூதர்களாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக இருக்கட்டும், எல்லாருமே வெளிப்படையாக எப்படி ஜேடி வான்ஸ் நம்மளை மிரட்டுறாரோ, இந்த விவசாய பொருட்களை இறக்குமதி பண்றதுக்காக நம்மளை தொடர்ச்சியாக மிரட்டுறாங்க அப்படிங்கிறத பொது வெளியில் திரும்ப திரும்ப பேசணும். இது ரஷ்யன் ஆயில் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்திய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கான பிரச்சனையும் கூட. இதை மையமாக வச்சு தான் இவ்வளவு பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு. இதையும் சேர்த்து பேசணும். ரஷ்யன் ஆயில் இறக்குமதி பண்றதுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு, ஆனா இதையும் பேச வேண்டும். இதை பேச அவங்க மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 மாகாணங்கள் அமெரிக்காவில் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஏற்றுமதி விவசாய பொருட்களை. அந்த மாகாணம் கிட்டத்தட்ட 30-40% தங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்களை எரித்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்றுமதி பண்ண முடியல, அவங்கள்ட்ட இருந்து யாரும் வாங்க தயாராக இல்லை, குறிப்பாக இந்த வரி விதிப்புக்கு பிறகு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மையமாக வச்சு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவுக்காக நம்மளை நெருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை பொது வெளியில் போட்டு உடைக்க வேண்டும். உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்தியாவின் மீது ஏன் அக்ரெசிவ் எக்கனாமிக் லிவரேஜ் போடப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு இல்லையா, அந்த கருத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நாம எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய நெருக்கடியை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில இந்தியா எடுக்க போற அடுத்தடுத்த முடிவுகள் என்ன, அதை பொறுத்து தான் இந்திய விவசாயமே பாதுகாக்கப்படும்.